இவ்வளோ பக்கத்தில் இருக்க மலைக்கு இன்றைக்கி நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மலை ஏற போகிறோம். எல்லோரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மருத்துவ மலை ஏறலாம்னு நினச்சிட்டு நாங்களும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்தோம். வந்து பார்த்தா மலை பக்கத்தில் தான் இருக்க மாதிரி இருக்குது. இருக்கலாம், அதான் மலை உச்சி, மலை பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு அதுலேருந்து இப்படி கொஞ்சம் தூரம் இது வரைக்கும் ஏறி வந்தாச்சு. இதில் வந்ததும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. ஆனால் பில்டிங் எல்லாம் பாழடைஞ்சு போய் கிடக்கு. எல்லோரும் பேருக்கு எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. பிள்ளையார், சிவன். இந்த இடம் நல்லா தான் இருக்குது. இது என்னன்னு தெரில, வாசலே முடி போட்டிருக்காங்க. இப்படி போன மாதிரி அதில் ஐயப்பர் இருக்கார். இதில் ஆஞ்சநேயர்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த பில்டிங் தாண்டி நம்ம இப்படி வந்தோம்னா டக்குன்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது. பார்த்தா பிள்ளையார், சிவலிங்கம், நாகம் எல்லாம் இருக்குது. வாங்க நம்ம அப்படியே மேலே ஏறி இன்னும் வேறு என்னெல்லாம் கோயில் இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளாக வந்துச்சுன்னா விளாடலாம். நம்ம அங்கே போகிறோமா இல்லை அதுக்கு இடையில ஒரு சிவன் கோயில் இருக்குது, அங்கே போகிறோமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்த ஒரு சின்ன கோயில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இங்கே இது பார்த்தா எங்களுக்கு பொத்தேடி பைபாஸ் தெரியும். இது 20x ஜூமிங்கில் அது தெரியுறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கே நம்ம இந்த பாடுபட்டுருக்கோம். நம்ம மேலே போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பாடுபட போகிறோம், யார் யார் என்னென்ன கோலத்தில் இருக்கா, ஏன் நான் என்ன கோலத்தில் இருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இங்கே இப்போ ஜஸ்ட் தொடக்கம் தான் தொடங்கியிருக்கு. அதனால தான் இவ்வளோ தைரியமாக கொஞ்சம் மாதிரி பேச முடியுது. மேலே போனால் மலைக்கு மேலே பைப்பு எனக்கு தண்ணி வேண்டாம் மாடி மக்களுக்கு. எல்லாம் தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம சாய்பாபா கோயில் தெரியுதா? அதுதான் நம்ம சாய்பாபா கோயில். திரும்ப ஏறுறோம் ஏறிக்கிட்டே இருக்கும். அது பாறை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஓட்டப்படியாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் தொட்டிகள் இருந்ததும் படி நல்லபடி ஆயிடுச்சு. கால் பங்கு தான் ஏறி இருக்கோம். இல்லை, கால் பங்கு கூட ஏறல. அதுக்கு முன்னாடியே கூட வந்தெல்லாம் நாக்கு செத்து எல்லாம் செத்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம நண்பருக்கு என்னாச்சுன்னு கேட்போம். நண்பரே, உங்களுக்கு என்னாச்சு? எம்மா வண்டி ஏதோ சரிஞ்சு போகுது. வாங்க போகலாம். குப்பைகள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குப்பை தொட்டி வச்சுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே தான் போடுறாங்க. ஐயோ, சாமி இருந்துட்டோன்னு நினைக்கிறேன். சாமியை காணல, இடம் மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருந்தால் இல்லை தான் நான் செத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட வந்தவன் சொல்கிறேன், இந்த பெயிண்ட் போட்டிருக்க படி ஒன்றும் நிற்காமல் வாடி ஏற போகிறாங்களாம். இப்போ யார் ஏறி போகிறா நம்ம பார்க்க போகிறோம். 1 2 1 2 3 4.
போயிட்டான் பாய். அதுக்கு மேலே கவரேஜ் கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இனி நான் மேலே ஏறி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் இவ்வளோ பவரெல்லாம் ஏற முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அப்போவே ஏதாவது ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஸ்டாமினா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் சுத்தமாக ஒன்றும் இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு. ரொம்ப டயர்டாகிட்டோம். இன்னும் பாதி மலை ஏற வேண்டியது இருக்குது. கால் பங்கு மலை தான் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடியே நான் இழைச்சது மாதிரி இழைச்சிட்ருக்கோம். பேக்ரவுண்ட் வியூவை பார்க்குறோம். பைபாஸில் கார் போகிறது எல்லாம் தெரியும். இன்னும் மேலே ஏற வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கே கால் டயர்டாகிடுச்சு. நம்ம தலையோட பார்த்திங்களா தவழ்ந்து ஏறுறாரு. என்னால் அது கூட முடியல. ஏதாவது அட்வென்ச்சர் ட்ரிப்பு பிளான் பண்ணணும் யோசித்தோம். பிளான் பண்ணதுக்கு போட்ட ட்ரிப்பே அட்வென்ச்சராக இருக்கும்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக இருந்து ஏதோ பார்த்துட்ருக்காங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க? போடுமா? நான் யூஸ் பண்ணிகிட்டு வந்து விவோ X200 Pro. அங்கே பாருங்கள் ஸ்விம்மிங்கில் பைபாஸ் தெரியுதா? குளம் இருக்கும். குளம் இருக்கா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திரும்பவும் இப்போ மேலே நடக்க தொடங்கலாம். ஆனால் கண்டிப்பாக மறக்காமல் தண்ணி மட்டும் நிறையவே வாங்கிட்டு வந்துடுங்க. தண்ணி குடிக்கிறது நல்லது. அதெல்லாம் செத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ண. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திரும்பவும் இப்போ நடக்க தொடங்கலாம். நாளை பார்த்து போவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டில் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் தொடங்கும். ரெஸ்ட்டு முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது யார் செருப்பு? யாரோ 2 பேர் செருப்பை கிளச்சி விட்டுட்டு போயிருக்காங்க, யாருன்னு தெரில. ஸோ இதுக்கே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். நம்ம இது மாதிரி மலைகள்லாம் ஏறி பழக்கம் இல்லை. ஒரு 2வது தடவை இது மாதிரி மலை ஏறணும்னு நினைக்கிறேன்.
பரவாயில்ல, கீழே நிறைய கடைகள் இருக்குது. பரவாயில்லைங்க, நான் எதிர்பார்த்ததோட நம்ம மலையில் மேலே கடல்லாம் இருக்குது, பாதிக்கெல்லாம் கடல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தா கோயில் லெஃப்ட் சைடில் நாராயணகுரு கோயில். வந்தனம் தேவா சத்குரு தேவா சதகோடி வந்தனம் நாராயண குரு தேவா பகவானாய அப்படி ராகவேந்திர சாமியை பார்த்துட்டு அப்படியே நீ அந்த கடை பக்கம் வந்தீங்கன்னா கடையில் மாலை இருக்கிறவங்க ருத்ராட்ச மாலை. ஒரு ஆமாம், எனக்கு ஒரு தர்பூசணி. எவ்வளோண்ணே? இந்த ஒரு பிளேட்டு தர்பூசணி 20 ரூபா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 20 ரூபாய்க்கு நல்லா தான் இருந்துச்சு. நல்லானா குவான்டிட்டி நல்லா தான் இருந்துச்சு. தர்பூசணி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தர்பூசணி சாப்பிட்ணும், ரன்னிங் பண்ணணும். அதே நேரம் மலையில் இருக்க வளைவு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வரைக்கும் படிக்கட்டாக இருக்குது. இப்போ கல்லில் படிக்கட்டு போட்டிருக்காங்க. ஏறி வரணும், கொஞ்சம் கஷ்டம். ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாரும் வராதிங்க, மற்றபடி வாங்க. இல்லை கூட்டமாக நின்று திங்கிறது பாருங்க. எல்லாரும் சொல்லாத, நாங்க ஒரு வா பார்க்கவா. இங்கே என்ன கோயிலா? கூட ஆமாம் கூட்டி போட்டுருக்கானு கேட்டேன். அது ஏதோ கோயில் உண்டு. ஏதோ எழுதி போட்டிருக்காங்க, என்ன எழுதி போட்டிருக்கான்னு தெரியல. மழை நிறைய போச்சுன்னா தண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் படிக்கிட்டு ஏறிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம போகிறோம், மருத்துவால் மலைக்கு போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாங்க. பாடி நம்பர் 1, பாடி நம்பர் 2. இதுக்கு எல்லாருக்கும் முதல்ல நான் தான் முதல் பாடி. ஐயோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது குறையாம 2 பேர் ஏறுறீங்கன்னா, மலை ஏறுறீங்கன்னா 2 பேர் வரீங்கன்னா குறைஞ்சது 4 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. 2 பேர் வரீங்கன்னா 4 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 லிட்டர் தண்ணி வாங்கணும், பத்தலை. வாங்கிட்டு வந்தது எல்லாமே மேலே ஏறும்போது காலியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போய்ட்டு திரும்ப நீங்கள் ஒரு ஆளுக்கு அனுப்பி கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வர சொல்லி மேலே சாப்பிடணும், சரியா? நம்ம திரும்பவும் நடக்க தொடங்க போகிறோம். இப்போ தான் உங்களோட கொஞ்சம் முன்னாடி போக முடியும். வரட்டா, பிஜிஎம் போடு. ஓ மாறி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாதை போகுது, இங்கேயும் ஒரு பாதை போகுது. நான் இந்த பாதை நினச்சிட்டு போயிட்டு இந்த பாதையும் கோயிலுக்கு திரும்ப ஏறணும். இந்த 2 பீஸ் இருக்குது, அதை எடுத்து முடிச்சிடலாம். ஆமாம், சவுண்டு கேட்டு. இந்த சைடு ரைட் சைடு அந்த கோயிலை பார்த்தாச்சுன்னா கோயில் பக்கத்தில் குளத்து பக்கத்தில் கூட சிலைகளில் சிற்பங்கள் அடிச்சு வச்சிருக்கு. சிவலிங்கத்தை என்ன பார்த்தாலும் இந்த சிவலிங்கத்தை மட்டும் பார்த்த உடனே தெரிஞ்சிடும். சின்னதாக குளம் மாதிரி எதுவும் இருக்குது, தண்ணி இல்லை. இவ்வளோ ஏறி படி ஏறி வந்தாச்சு. தண்ணி ஏற வேண்டாமா? பூமாலை குடிக்க தண்ணி இல்லைன்னு சொல்ல வேண்டியதை வாங்கிட்டு வந்தால் தண்ணி 6 லிட்டர் தண்ணியில் 2 லிட்டர் தான் மிச்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டோம். எல்லாரோட முகங்களையும் காட்டணும் ஆசை தான், முடியல. இங்கேருந்து வாக்கிங் கொடுக்கணும். இங்கேருந்து வரேன். அந்த மலை பாதையில் அப்படியே மேலே ஏறி போகணும்.
தண்ணி தீர்ந்துட்டு கூட ஒரு 4 லிட்டர் தண்ணி வேணும். ரன்னிங் நல்ல படியில் ஓடி ஏறினவரோட பேக்ஸ் வாங்க திரும்பவும் போவோம். என்ன யாரும் சொல்லுவாங்க பைத்தியக்கார கூமுட்டுன்னு நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டணி போட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி உங்கள் குரூப்பில் இதே மாதிரி கூட்டணி போட்டு யாராவது இருந்தாச்சுன்னா கூட சேராதீங்க. உடம்புக்கு நல்லதில்லை, மனசுக்கு நல்லதில்லை, பழக்கத்துக்கு நல்லதில்லை. தெரிஞ்சுக்காங்க, புரிஞ்சுக்காங்க, பொழைச்சிக்காங்க. ஆக்ஷன் கேமரா வச்சு எடுக்கணும்னு நினச்சேன். ஆக்ஷன் கேமரா வாங்கிறதுக்கெல்லாம் டெபாசிட் பத்தலை. அதனால் மொபைல் வச்சு வ்ளாகிங் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். வ்ளாகிங் பண்ணதில் இது இருக்கும் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம். இந்த முட்டை குரங்கு கூட்டம் மட்டும் எப்போ இப்படி இருக்குது? பாதி இதுன்னு தெரியாமல் திடீர்னு முழுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவதாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 3 பேரை ஒரு பாதைக்கு அனுப்பிடுச்சு. நாங்களும் ஒரு பாதை செலக்ட் பண்ணுறோம். முடியல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கல்லை பார்த்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். வேறு அப்பப்போ பீஜியம் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப யாரை தொடங்கிட்டாங்க, நம்மளால் முடியாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் கிளம்பணும். இன்னும் ஜாயினிங் ஒரு 2 பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். ராக்கி பாய் கையில மட்டும் வாழை வச்சு நடந்த மாதிரி தர்பூசணி வச்சுட்டு வரான். அப்படியே பிஜிஎம் போடு மேல போகணும். சரி, இப்போது சங்கீதங்கள் கேட்கலாம். ஆனா பாட்டு பாடு தாளம்பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த மலை என்னன்னா, எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஆஞ்சநேயர் இருக்கார்ல, ஆஞ்சநேயர். ஆமாம், மெயின் ஹனுமான். ஹனுமான் வந்து சிரஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அதுலேருந்து விழுந்த ஒரு பீஸ்ன்னு சொல்கிறாங்க. நிறையா இருக்குது. அதான் ஒன்று, கீழேருந்து நீங்கள் மேலே வர வரைக்கும் கோயில் நிறையவே இருக்கும். இதுவும் கோயில் தான். மேலே வரைக்கும் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் இப்போ கஷ்டம். டாஸ்க்குகள் பல விதம், அது இது ஒரு விதம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், விளாகிங் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன்டா. இப்படி தான் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளும் இருக்கிறத வச்சு அதாவது சாமி, இங்கே ஒரு சாமி ஃபோட்டோ இருக்கும், பார்த்துக்கோங்க. நம்மளாம் திரும்ப ஏறுவோம். ரெடி 1 2 1 2 3 4. சின்ன சின்ன முள் நிறைய இருக்கும். சாய்பாபா கோயில் உங்களுக்கு தெரியுதா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொண்டு போகிறோம்.
ரவுண்டான வரைக்கும் போகுது. ரவுண்டான வரைக்கும் போகுது. ஆமாம், முள்ளெல்லாம் ட்ரெஸ்ஸில் உடம்புல போட்டினா ரொம்ப கிழிக்கும். வீடு அழகாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ லாங்கில் இருக்குது தெரியுமா? லாங்கில் திரும்ப ஏற தொடங்கிட்டோம். ஏறுறோம் ஏறிக்கிட்டே இருக்க போகிறோம். கண்டிப்பாக மேலே வரும்போது தண்ணி கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. குறைஞ்ச ஒரு ஆளுக்கு ஒரு 4 லிட்டர் தண்ணி கொண்டு வாங்க. வெயில் மண்டைய பழக்கம் வைக்காங்க ஏறிடும். என்ன பண்ண வந்துட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். முடியலை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டாயிடும். தவிச்ச வரைக்கும் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லியிருக்கீங்க. இந்த அழகான ஊரை விட்டு எப்படிதான சிட்டிலாம் போய் வாழ்றாங்க. பாதி மலை ஏறி வந்து அப்புறம் ரைட் சைடில் பார்த்தா இங்கேயும் ஒரு கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேசுறதுக்கெல்லாம் முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் மேலே போக வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 2 பாறை கடையிலலாம் போக வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போகும்போதெல்லாம் செடி கொடி முற்படர்களாக இருக்கும். எனக்கு அது வாயில் வரல. முற்படர்களாக இருக்கும், முற்செடிகளாக இருக்கும், சின்ன சின்ன பாறைகள். அதுக்கடுத்து சில பாறைகளில் படிகள்லாம் இருக்காது. இந்த குரங்குகள் வேறு எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல. என் கூட வந்த குரங்கு கூட்டம் என்ன தான் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ், முடியல. இதுலேருந்து எவ்வளோ தூரம் ஏறதுக்கு முன்னாடியே போதும் ஆயிடுச்சு.
எங்கடா இவங்கெல்லாம் இவ்வளோ கூட்டமாக ஏறி போகிறாங்கன்னு தானே யோசிக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே நம்ம கடவுள் நம்ம சிவன் இருக்கார். அதில் சிவனை பார்த்துட்டு அவருக்கு ஒரு பாட்டை போடணும்னு ஒரு எண்ணத்தில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 பாறை எடுக்கல பாதி வரைக்கும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா பைபாஸு. மேலே இன்னும் மேலே ஏற வேண்டியது இருக்குது. மேலே ஏறி போகும்போது சிவன் மட்டும்தான் இருப்பார். சிவன் கூட நம்ம இருப்போம். இது மேலே டாப்பில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டாப்பில் வந்துட்டு கீழே பாருங்களேன், பக்கத்தில் அது போகிற பைபாஸு. நம்ம X200 ப்ரோவில் வந்து அந்த பைபாஸில் போகிற வண்டி வரைக்கும் ஓரளவு தெரியுது. அதனால் மொபைல் வந்து குறையும் இல்லை. இனி வாங்க நம்ம மேலே ஏறணும். மேலே ஏறும்போது பார்த்து மேலேருந்து தண்ணி வடித்து பாசி பிடிச்சி இருக்கும், அதனால் பார்த்து ஏறுங்க. நம்ம சிவனுக்கு ஒரு பாட்டு போடுவோம், ஓகேவா? எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய், உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய். இது போதும் எனக்கு, வேறு வரங்கள் 100 வேண்டுமா? இறைவா இதுதான் நிறைவா. மலை ஏறி சிவனை பார்த்தா எனக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்திருக்குது. 2வது தான் தெரிஞ்சிச்சு. என்னன்னு பார்த்தா 2 மலைக்கு நடுவில் 2 பாறை இருக்குதுங்க. அடை எதுவும் இல்லை, அது கல் போல தான் தெரியுது. ஆனால் இந்த 2 பாறை எப்படி கீழே விழாமல் இருக்குது இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளேயே வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஆச்சரியமா அதிசயமா என்ன எதுனே தெரில. ஆனால் 2 பாறை மட்டும் சேர்ந்து சரி, சிவனை பார்த்தாச்சு. என்னை எப்படியும் ஏதோ அப்படியே கீழே இறங்குவோம். ஏறும்போது ரிஸ்க்காக இருந்துச்சு, இறங்கும்போது எப்படின்னு தெரில, எவ்வளோ கிளிப்ஸ் போடுறேன்னு தெரில. ஆனால் டக்குன்னு இறங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அவங்கெல்லாம் ஃப்ரெண்டில் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன நம்ம சரசரன்னு இறங்கி போயிடுவோம். என் ஜென்மம் தீருமே, காதல் சீலை ஒன்று நெஞ்சம் செய்ததே, கண்ணை திறந்திடும் நேரம் வந்ததே. இந்த விதத்தில் நமக்கு அமையும். பார்த்துருங்க, ஃபுல்லாக இது மாதிரி செடிகளாக இருக்கும். இது மாதிரி செடிகளுக்கு இடையில நம்ம இப்படி போகணும். இப்படியும் போகலாம், போக முடியவங்க போயிருங்க. அப்படியே நேராக போனீங்கன்னா கீழே இருந்தால் தெரு, அது அப்படியே மெயின் ரோடு கனெக்ட் ஆயிரும். அங்கேயும் மெயின் ரோடு கனெக்ட் ஆயிரும். நேராக போனால் பைபாஸ் தாங்க, வேறு எங்கேயும் இல்லை. நம்ம மலை ஏறும்போது ஒரு 3 டாஸ்க்கு கடந்து போனோம். அது 3 டாஸ்க் என்னென்னு போகும்போது எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல என்னால் ஒழுங்கா. இப்போ ரிட்டன் வரும்போது முடிஞ்சிச்சுன்னா 3 டாஸ்க்கையும் காமிக்கிறேன், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, 3 விதமான டாஸ்க்கு, அப்படிப்பட்ட டாஸ்க்கு தான் நான் காமிக்க தரேன், ஓகேவா? இதான் நண்பர்களே நான் சொன்ன டாஸ்கில் மொதல் டாஸ்க்கு ஃபுல்லாக முச்செடி காக்கா முள் அப்படியே குனிஞ்சு இடையில படாமல் போகணும், ஓகேவா? ஏன்னா இது வந்து பட்டுச்சுன்னா பெயின் இருக்கும். முள்ளை எடுத்துட்டா பிரச்சனை இல்லை. அப்படி தான் பார்த்து எடுத்து வாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு செப்பல் வர படாமல் வந்தானா, அவன் காலில் முள் இறங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே இறங்கிடுச்சு. அவனால் நடக்க முடியல, கொஞ்ச நாள் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போகிறோம். இதுதான் டாஸ்க் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு மாப்பட்ட முள் தான். இது வந்து முள், இது வந்து முள் குத்தினாலும் வலி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கிளியராக தெரில. நான் குத்து வாங்கிட்டேன், 2-3 குத்து வாங்கிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு காலில் குத்தின முள்ளை இந்த முள் வச்சு தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக எப்படியோ ஓரளவு வலியை கண்டுபிடிச்சி வழியில் வந்து அடைஞ்சி நடக்க தொடங்கிட்டோம். ஏதாவது ஒரு கோயிலை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த கோயிலேருந்து பாதை இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம்,
இந்த பாதை தான், ஐ ரிமெம்பர் இந்த பாதையோட தான் வந்தோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.